வணக்கம். நமது பார்வையாளர்களுக்கு இன்று ஒரு மிகவும் பரபரப்பான மற்றும் முக்கிய செய்தியுடன் சந்திக்கிறோம். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் 50 வயதான தளபதி விஜய் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு ஃப்ளை எஸ்பிஎஸ் நிறுவனத்தின் தனி விமானத்தில் சென்ற சம்பவத்தின் முழு விவரங்களையும் பின்னணி தகவல்களையும் இப்போது விரிவாக பார்க்கலாம். 2024 அக்டோபர் 10 அன்று 50 வயதான நடிகர் தளபதி விஜய் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து காலை 9:30 மணிக்கு டெல்லிக்கு தனி விமானத்தில் புறப்பட்டார். இந்த பயணம் சுமார் 75 நிமிடங்கள் நீடித்தது. ஹாக்கர் 800 XP போன்ற ஆடம்பர விமானத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்டது. இந்த 1 மணி நேர பயணத்திற்காக ஃப்ளை எஸ்பிஎஸ் என்ற தனியார் விமான சேவை நிறுவனத்திடமிருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய்கள், அதாவது சுமார் 2.1 லட்சம் ரூபாய் செலவில் விமானம் வாடகைக்கு எடுக்கப்பட்டது. ஃப்ளை எஸ்பிஎஸ் இந்தியாவின் முன்னணி சார்ட்டர் சேவை வழங்குநர்களில் ஒன்றாகும். ஆவர்லி ரேட்ஸ் 1.5 முதல் 2.5 லட்சம் வரை வசூலிக்கிறது. விஜய் மத்திய புலனாய்வு பிரிவின் விசாரணைக்காக டெல்லிக்கு சென்றார். இந்த விசாரணை தமிழ் திரையுலகில் நடந்த பண மோசடி, ஹவாலா பரிவர்த்தனைகள் மற்றும் கருப்பு பணம் புழக்கம் தொடர்பான உயர்மட்ட வழக்குடன் தொடர்புடையது. விமானம் காலை 9:30 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு 10:45 மணிக்கு டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை அடைந்தது. இந்த பயணம் விஜயின் சிபிஐ சம்மன் அடிப்படையில் நடத்தப்பட்டது. முதல் நேரடி விசாரணைக்காக. இந்த விசாரணை 2022 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் உள்ள ஒரு முதல் தகவல் அறிக்கையிலிருந்து சிபிஐ கேஸ் RC-No 2022 சிபிஐ DL SPL என்ற குற்றவாளி அறிக்கையிலிருந்து உருவானது. விஜயின் லியோ மற்றும் வரவிருக்கும் கோட் போன்ற திரைப்படங்களின் தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் ஹவாலா பரிவர்த்தனைகள், கருப்பு பணம் புழங்கியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது தமிழ் திரையுலகின் நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடையது. இந்த வழக்கில் விஜயின் நெருங்கிய கூட்டாளிகள், ரசிகர் மன்ற நிதிகள் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது அவரது அரசியல் லட்சியங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 2, 2024 அன்று தொடங்கப்பட்ட அவரது தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு முன்னதாக இந்த நிதி முறைகேடுகள் நடந்ததாக சிபிஐ சந்தேகிக்கிறது. TVK லாட்ஜ் முன் நிதி பரிமாற்றங்கள் குறித்த சந்தேகம். அக்டோபர் 9, 2024 அன்று விஜய் ஒரு பத்திரிகை வெளியீட்டில், நான் அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறேன், மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். இது அவரது தூய்மையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இந்த தனி விமான பயணம் விஜயின் ஆடம்பர வாழ்க்கை முறையையும் அவரது சுமார் 500 கோடி ரூபாய் நிகர மதிப்பையும் எடுத்துக்காட்டுகிறது. இது அவரது உயர்மட்ட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. அவர் 147 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார்கள் சேகரிப்பு மற்றும் 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சென்னை பண்ணை வீடு போன்ற பல சொத்துக்களையும் கொண்டுள்ளார். இவை அவரது பணக்கார சலுகையை காட்டுகின்றன. இந்த சிபிஐ சம்மன் விஜய்க்கு முதல் நேரடி விசாரணை ஆகும். இதற்கு முன் 15 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளனர். இது வழக்கின் தீவிரத்தை காட்டுகிறது. இந்த செய்தி வெளியானதும் சமூக வலைத்தளங்களில் விஜய் சிபிஐ என்ற ஹேஷ்டேக் 24 மணி நேரத்தில் 5 லட்சத்திற்கும் அதிகமான முறைகள் குறிப்பிடப்பட்டு வைரலானது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரசிகர்கள் அவரது தூய்மையான பிம்பத்தை ஆதரித்தனர். அதே நேரத்தில் விமர்சகர்கள் இதை அவரது அரசியல் லட்சியங்கள், DMK அரசுக்கு எதிரானவை என இணைத்தனர். பொது எதிர்வினைகள் பல்வேறு. சிபிஐ சம்மன் அக்டோபர் 5 அன்று வழங்கப்பட்டது. லியோ பட விளம்பரங்கள் காரணமாக அக்டோபர் 8 இருந்து அக்டோபர் 10க்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இது நிகழ்வின் கால வரிசையை தெளிவுபடுத்துகிறது. இந்த விசாரணை 4 முதல் 6 மணி நேரம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நிகழ்வு தமிழ் திரையுலகிலும் தமிழக அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. செய்தி அறைகளில் பரபரப்பு நிலவுகிறது.
விஜய் மீதான குற்றச்சாட்டுகள் சிபிஐ விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து உங்களுக்கு தகவல் தருவோம். இந்த வழக்கு குறித்து மேலதிக தகவல்கள், புதிய வளர்ச்சிகள் வந்தவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, இணைந்திருங்கள்.